அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம்முடைய வீட்டில் அழிவு காலம் தொடங்குவதற்கான அறிகுறிகளாக ஸ்ரீ சாணக்கியர் அவர்கள் கூறும் விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியர் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் ராஜதந்திரியாக செயல்பட்டார். பலரும் தங்கள் வாழ்க்கையில் சாணக்கியரின் நெறிமுறைகளை பின்பற்றி நடக்கின்றனர். அந்த வகையில் வீட்டில் கெட்டது நடப்பதற்கான அறிகுறிகளை குறித்து சாணக்கியர் கூறிய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டார்கள் என சாணக்கியர் கூறுகிறார். முக்கியமாக லட்சுமி தேவி வீட்டில் இல்லை என்றால் பணக்கஷ்டம் ஏற்படும். பணக்கஷ்டம் ஏற்பட்டால் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு ஏற்படும். எந்த ஒரு சுபகாரியத்தையும் நடத்த முடியாது. எந்த ஒரு தொழிலையும் நிம்மதியாக செல்ல முடியாது. லட்சுமி தேவி வாடிவிட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் அன்னபூரணி இருக்க மாட்டார்கள். உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டு முக்கியமாக அங்கு சண்டை சச்சரவு நிலவி கொண்டிருக்கும். சண்டையை விட்டு ஆன்மீக வழியில் ஈடுபட வேண்டும். பொதுவாக பலரது வீடுகளில் வைத்திருக்கும் துளசி செடி கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தும் என சாணக்கியர் கூறுகிறார். அதாவது ஒரு துளசி செடி வீடுகளில் வாடினால் பொருளாதார பிரச்சனை வரவுள்ளதாக அறிகுறி. கண்டிப்பாக முன்னிட்டு செயல்பட்டு அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். வீட்டில் கண்ணாடி உடைவது ஒரு கெட்ட சகுனத்தை பிரதிபலிக்கிறது. சாணக்கியர் கூற்றுப்படி இவ்வாறு நடந்தால் யாருக்காவது பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக வீட்டில் நீங்கள் அமைதியுடன் சற்று இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அமைதியுடன் சொல்ல வேண்டும். சாணக்கியர் நம் வாழ்வும் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். ஆகவே அதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அமைதியுடன் நீங்கள் வாழ்ந்து விடலாம். முக்கியமாக வீட்டில் வரவுள்ள நிதி நெருக்கடியை சில அறிகுறிகளின் மூலம் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என சொல்லப்படுகிறது. சாணக்கிய நிதியில் கூறப்படும் இந்த அறிகுறிகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறுகிறார். அவர் தனது நெறிமுறையில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்க்கையில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலவர் சாணக்கியர் வழியை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி வாழ்வில் கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம் என நினைத்தால், முன்பு கூறியது போல துளசி செடி, பொதுவாக துளசி செடியை பலர் வீடுகளும் வைத்திருப்பார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி செடி உங்கள் கெட்ட காலத்தை முன்கூட்டியே உணர்த்தி விடுகிறது என சாணக்கியர் கூறுகிறார். அதாவது துளசி செடி வீடுகளில் வாடினால் உங்களுடைய பணப்பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு பணப்பிரச்சனை, பொருளாதார தடை முக்கியத்துவமாக வரப்போகிறது என்ற அர்த்தம். அதனால் துளசி செடி வாடினால் உங்களுக்கான கெட்ட காலத்தை உணர்த்துவதை நினைவில் வைத்திருக்கிறது. அடுத்ததாக, உங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி தங்க மாட்டார்கள் என சாணக்கியர் கூறுகிறார். இதனால் உங்கள் நிதிநிலை மோசமடைந்து கெட்ட நேரத்தை தொடங்குகிறது என சொல்லப்படுகிறது. முக்கியத்துவமாக இதைவிடலாம் ஒருபடி மேல் கண்ணாடி வீட்டில் உடைந்தால் ஒரு கெட்ட சகுனத்தை பிரதிபலிக்கிறது. சாணக்கியர் கூற்றுப்படி வீட்டில் கண்ணாடி உடைந்தால் யாருக்காவது பிரச்சனை வரும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, பூஜை இல்லாத வீடு. வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட சாணக்கியர் கூற்றுப்படி தவறாமல் பூஜை செய்வது அவசியமாக கருதப்படுகிறது. தினமும் வீட்டில் பூஜை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி வருவார் என சொல்லப்படுகிறது. பூஜை அறை தூசி படிந்து காணப்படுவது கெட்ட சகுனத்தை உணர்த்துகிறது. முக்கியமாக உங்களுடைய பூஜை அறையில், அதாவது விளக்கு பகுதி மற்றும் வீட்டில் வீட்டில் லைட் போன்ற இடங்களில் ஒட்டடை படிந்து மற்றும் வீட்டில் துடைக்காமல் தூசி படிந்தவாறு பூஜை அறை இருந்தால் அவ்வளவுதான் அந்த வீட்டில் பணப்பஞ்சம் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களை சந்திப்பார்கள் என சாணக்கியர் கூறுகிறார். முக்கியமாக இவ்வாறெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமாக சாணக்கியர் கூற்றுப்படி ஒரு வீட்டில் சுத்தபத்தமாக நன்கு அமைதியுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக, பெரியவர்களை அவமரியாதையுடன் பேசக்கூடாது. சாணக்கியருடைய கூற்றுப்படி பெரியவர்களை மதிக்காத வீட்டில் லக்ஷ்மி வசிக்க மாட்டார்கள் என சொல்லப்படுகிறது.
மேலும் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் வராது. அதனால்தான் எப்போதும் உங்கள் பெரியவர்களை மதித்து பழக வேண்டுமென சொல்லுகிறார்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை முக்கியமாக நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ நீங்கள் இருக்கலாம். முக்கியமாக எவர் ஒருவர் அமைதியுடன் செயல்படுகின்றனரோ அவர்களுக்கே ஒரு முக்கியத்துவமான வாழ்க்கை அமையும் என சொல்லப்படுகிறது. முக்கியத்துவமாக வீட்டில் சண்டை சச்சரவுகளை முக்கியமாக நீக்கிவிட வேண்டும். சாணக்கியர் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த ராஜதந்திரியாக செயல்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் நடந்தன. ஆழ்ந்த அறிவை கொண்டவர். பலரும் வாழ்க்கையில் சாணக்கியரின் நெறிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். சாணக்கியர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியும் உள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகளை நம் வாழ்வில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியரின் வழியை பின்பற்றி வருகின்றனர். முக்கியமாக நம்முடைய வீடுகளில் அமைதியுடன் சண்டை சச்சரவு இது எல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். துளசி செடியானவர்கள். துளசியானவர் விஷ்ணு மகாவிஷ்ணுவின் அம்சம் உடையவர்கள். வீட்டில் மகாலட்சுமி தேவியின்படி அமைதியுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக எவர் ஒருவர் சாணக்கியரின் கூற்றுப்படி வீட்டில் தினம் பூஜை செய்கின்றனரோ உடைந்த கண்ணாடி போன்றவற்றை வீட்டில் கண்டிப்பாக வைத்திருக்கக்கூடாது. இது எல்லாம் வீட்டில் நிதி பிரச்சனை பணப்பிரச்சனையை கொண்டு வர எண்ணற்ற வழிகளை நமக்கு வகுத்து தந்து விடுகிறது. பணம் அதே நேரத்தில் பொருள் ஈட்டுவதற்கும் இன்பம் துன்பதற்கும் அறமே அடிப்படையாக இருக்க வேண்டும். முக்கியமாக எவர் ஒருவர் அமைதியுடன் செயல்பட்டு பணத்தை அதிகமாக விரும்பி இருக்கிறாரோ அவரே நல்ல ஒரு வாழ்க்கை அடைவார்கள். விட்டு துளைக்க வேண்டிய மடி என்று சோம்பலை விடாமல் வைத்திருக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடியானது குடும்பம் குலம் அவன் அழிவதற்கு முன்பாகவே அழிந்துவிடும் என தீர்க்கமான எச்சரிக்கையாக இருக்கிறது. பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். பலவற்றை ஆக்கவும் உதவும். இந்த பணத்தை ஆக்குவதற்கு பணம் சேர்ப்பதற்கு முதலில் நாம் விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் நெறி சார்ந்ததாக இருக்க வேண்டும். வெறி சார்ந்ததாக இருக்கக்கூடாது. முதலில் அறத்தை கூறிவிட்டு இரண்டாவதான் பொருளை கூற வேண்டும். நமது பண்பாடு ஆகையால் பேராசையால் இவ்வழியிலும் பொருள் சேர்க்க விரும்பாமல் அறத்தில் இருந்து வாழ்வதன் பொருள் ஈட்ட வேண்டும் என நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் முதலீடு தொழில் செய்தல் பணத்தை பெருக்குதல் இவை எல்லாம் ஒரு சிலருக்கு மட்டுமே வரும். நமக்கெல்லாம் அது ஒத்து வராது என்ற அரைகுறை துறவு மனப்பான்மை பலருக்கு உண்டு. இவர்களுக்கு பணம் தமக்கு வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட அதனை உருவாக்கின்ற செயலில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்களாம். இதற்கு அச்சம் தயக்கம் பொருளியல் சார்ந்த அறிவின்மை முயற்சியின்மை ஆகியவை காரணங்கள் என சாணக்கியர் கூறுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.